அன்பார்ந்த நண்பர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட 295 நாட்களை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் இஸ்ரேலுடைய பிரதமராக இருக்கக்கூடிய பெஞ்சமின் நெத்தன்யாகு நேற்று அமெரிக்காவுடைய காங்கிரஸுக்கு போய் பல விஷயங்களை பேசியிருக்கிறாரு. அந்த விஷயங்கள் இன்னைக்கு மக்கள் மத்தியில், இஸ்ரேலியர்கள் மத்தியிலேயே கோபத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. மறுபக்கம் இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம், சீனா மற்றும் ரஷ்யா அமெரிக்காவுடைய சில பகுதிகள் மேலே அணுகுண்டுக்கான ரோந்து பயிற்சி, அணுகுண்டு விமானத்திற்கான ரோந்து பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கு. ஸோ இந்த செய்திகளை குறித்து தான் விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. வாங்க காணொலிக்குள்ளே போவோம். அன்பார்ந்த நண்பர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் 9 மாதமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் கிட்டத்தட்ட 40,000 மக்கள் இனப்படுகொலைக்கு ஆளாயிருக்கக்கூடிய இந்த வேளையில் இன்றைய தினம் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் கான்யூனிஸில் 40 காசா மக்கள் எல்லாமே இனப்படுகொலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் வந்த வண்ணம் இருக்கு. மறுபக்கம் இந்த இனப்படுகொலையுடைய மிகப்பெரிய கொடுங்கோன்மை ஆட்சியாளனாக ஒரு மனித மிருகமாக இருக்கக்கூடிய நெத்தன்யாகு நேற்றைய தினம் அமெரிக்காவுடைய காங்கிரஸில் கலந்து கொண்டு பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறாரு. ஸோ இவர் போவதற்கு முன்னாடி கடந்த 1 மாதமாகவே இவர் போவாரா இல்லையாங்கிற கேள்வி எழுந்துட்டு இருந்துச்சு. காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் போகக்கூடிய வழியில் எங்கேயுமே அவருடைய ஃப்ளைட் தரையிறங்க கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இஸ்ரேல் இருந்துச்சு. காரணம், ஐசிசி என்று சொல்லக்கூடிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், சர்வதேச நீதிமன்றங்கள் நெத்தன்யாகு, கேலண்ட், யஹ்யா சின்வர் என்ற மூணு பேருக்கும் கைதி பிடி வாரண்ட் என்பது கொடுத்துருந்தாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அடிப்படையில் இவர்கள் இந்த காங்கிரஸ், அதாவது அமெரிக்காவுடைய வாஷிங்டன் டிசியில் தான் இறங்கியிருக்கிறாரு. ஸோ இஸ்ரேல் டு அமெரிக்கா பயணத்தில் இடையில எங்கே ஃபியூல் தீர்ந்து இறங்கினாலும் உடனடியாக அந்த நாடு கைது செய்யணும், அமெரிக்கா உட்பட. அமெரிக்காவுக்கு போனால் அமெரிக்காவும் கைது செய்யணும் அப்படிங்கிறதா ஐசிசி சொன்ன ஒரு கூற்றாக இருந்துச்சு. ஆனால் அமெரிக்கா இன்னைக்கு ஒரு குற்றவாளியை இனப்படுகொலை செய்து கொண்டு தனது கை ஃபுல்லாக ரத்தத்தோடு படிந்து வந்த ஒரு மிருகத்திற்கு இன்னைக்கு வரவேற்பு கொடுத்துருக்காங்க, சிவப்பு கம்பளம் வரவேற்று. ஆனால் இடையில இவர் எங்கேயுமே இறங்கலை. அதுதான் முன்கூட்டி பிளான் பண்ணிட்டாங்க. இந்த ஃபியூல் என்பது தீரக்கூடாது, ஃபியூல் தீர்ந்து எங்கேயுமே இறங்காத அளவுக்கு நம்ம அங்கே போகணும். ஏன்னா ஒருவேளை இறங்கிட்டோம்னா இடையில இருக்கக்கூடிய நாடுகள் நம்ம மேலே ஒரு கண் இருக்குது. ஸோ ஐசிசியுடைய உத்தரவை இந்த நாடுகள் உடனடி அமல்படுத்தி நம்மளை கைது செய்யும், அதாவது நெத்தன்யாகுவை பிடிவாரண்ட் அடிப்படையில் கைது செய்யும் அப்படிங்கிற ஒரு அச்சத்திலே இருந்தார். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டிலே பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ ஒரு வழியாக இன்னைக்கு காங்கிரஸ் அவையில் போய் இன்னைக்கு நெத்தன்யாகு பேசியிருக்கிறார். ஸோ இதற்கு நேற்றைய தினமே அமெரிக்காவுடைய வாஷிங்டன் டிசிக்கு போயிட்டார். அங்கே வாட்டர் கேட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தார். ஸோ அந்த ஹோட்டலை சுற்றியே அமெரிக்காவுடைய பலஸ்தீன் ஆதரவு போராட்டக்காரர்கள் எல்லாமே மிகப்பெரிய போராட்டம் எடுத்திருக்கிறாங்க. எந்த அளவுன்னு கேட்டீங்கன்னா, நெத்தன்யாகு நீ ஒரு இனப்படுகொலைவாதி, உடனடியாக எங்களுடைய நாட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காங்கிரஸுடைய அவையை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே கிட்டத்தட்ட நேற்று முழுக்கவே போராட்டம். அந்த ஹோட்டலை சுற்றி போராட்டம், அந்த ஹோட்டலிருந்து வெளியே வரக்கூடிய சமயத்தில் போராட்டம், அங்கிருந்து நேராக காங்கிரஸ் அவைக்கு போகக்கூடிய சமயத்தில் அங்கே போராட்டம், காங்கிரஸுடைய அவையை சுற்றியும் மக்கள் சூழ்ந்து கொண்டு நெத்தன்யாகு ஒரு இனப்படுகொலைவாதி, எங்கள் நாட்டை விட்டு வெளியே போக சொல்லக்கூடிய கோஷங்களை எழுப்பியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கடந்து உள்ளே போன பின்னாடி இந்த நெத்தன்யாகுக்கு கிடைத்த வரவேற்பு என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் கிட்டத்தட்ட நெத்தன்யாகுக்கு கிளாப் பண்ணி வரவேற்று கொண்டாடுகிறார்கள். யோசிச்சு பாருங்க, உலகத்திலே அறிவுஜீவி என்று சொல்லக்கூடிய நாடாக அமெரிக்கா காணப்படுது அப்படின்னு அவங்களே பெருமை பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த கூமட்டைகள், அந்த ஆட்டு மந்தைகள் ஒட்டுமொத்தமாக ஒரு இனப்படுகொலை செய்த ஒரு கொடூர ஆட்சியாளனுக்கு ஆதரவாக கைதட்டி வரவேற்கிறாங்க. இதுதான் கோட்டு சூட்டு போட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் என்று சொல்லக்கூடிய கூமுட்டைகள் இன்னைக்கு ஆட்டு மந்தைகளாக மாறி இருக்கு. அதுல 2 பேர் விதிவிலக்கு, 2 பேர் தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. நெத்தன்யாகு அந்த அவையில் போய் கிட்டத்தட்ட 45 நிமிஷம் பேசியிருக்கிறார், 3/4 மணி நேரம் பேசியிருக்கிறாரு. இந்த 3/4 மணி நேர பேச்சில் எந்த இடத்துலையுமே பணைய கைதிகளுடைய விடுதலை குறித்து பேசலை. கிட்டத்தட்ட 120 பணைய கைதிகள் இன்னைக்கு பல்வேறு அமைப்புகள், ஹமாஸ் மட்டும் கிடையாது, ஹமாஸ், அல் குட்ஸ் பிரிகேட், பலஸ்தீன விடுதலை ஜிஹாத், இது போன்ற அமைப்புகள்கிட்ட பிரிஞ்சு இருக்கிறாங்க இஸ்ரேலுடைய பணைய கைதிகள். இந்த பணைய கைதிகளுடைய விடுதலை குறித்து எந்த இடத்துலையுமே 45 நிமிஷத்தில் இந்த நெத்தன்யாகு பேசவே கிடையாது. மாறாக அவர் பேச ஆரம்பித்ததுடைய இன்டென்ட்டே என்னன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா உடனடியாக எங்களுக்கு ஆயுத தளவாடங்கள், கருவிகள், ஆயுதங்கள் என்று எல்லா விஷயத்தையும் உடனடியாக கொடுத்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த போரை முடிச்சிருவோம். இது ஒரு பாயிண்ட். அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஈரானோடு போர் புரியணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈரான் தான் டொனால்டு ட்ரம்ப் பேசிக்கொண்டிருந்த சமயத்தில் துப்பாக்கி வச்சு சுட்ட நபரை ஏவியது. அப்போ ஈரான்
ட்ரம்ப்பை கொலை செய்வதற்கு முயற்சி பண்ணியிருக்கு. ஸோ ஈரானோடு நம்ம ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் போய் வலுக்கட்டாயமாக மாட்டினது இல்லாமல் அமெரிக்காவையும் தெருவில் எடுத்து விடக்கூடிய ஒரு வேலையை இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஸோ அவருடைய 45 நிமிஷ பேச்சில் அதிகமாக இதுதான் காணப்பட்டுச்சு. மறுபக்கம் இந்த உரை நிகழ்த்தக்கூடிய சமயத்தில் எலான் மஸ்க் வந்திருந்தார். ஸோ எலான் மஸ்க் கிட்ட ஒரு ஊடகவியலாளர் கேட்குறாங்க, நீங்கள் யாருடைய அழைப்பில் வந்தீங்கன்னு கேட்கக்கூடிய சமயத்தில் அவர் ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாகவே சொல்லிட்டாரு, நான் நெத்தன்யாஹு அழைச்சனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ கிட்டத்தட்ட நெத்தன்யாவுக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில் எலான் மஸ்க் இருக்காருன்னு நம்மளால் பார்க்க முடியுது. இது ஒரு பக்கம். மறுபக்கம் நெத்தன்யாஹு இந்த உரை பேசக்கூடிய சமயத்தில் அதிகமாக ஜோ பைடனை புகழ்ந்து பேசியிருக்கிறாரு. ஜோ பைடன் செய்த உதவிக்கு நன்றி செலுத்தியிருக்கிறார். ஆனால் இதே வார் கேபினெட்டில் இருக்கக்கூடிய பென்கியூர் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய அமைச்சர் தீவிரவாதி, முஸ்லீம்கள் இனப்படுகொலை செய்ய வேண்டும், காசா மக்கள்லாம் மிருகங்கள், அவர்கள் ஒரு விலங்கு போல வேட்டையாடணும்னு சொன்ன அந்த பென்கியூர் என்ன சொல்றாருன்னா, அடுத்த பிரதமராக அதிபராக வரக்கூடியது டொனால்டு ட்ரம்ப்பா தான் இருக்கணும். ஏன்னா ட்ரம்ப் வந்துட்டாங்கன்னா அவர் தைரியமாக ஈரானோடும் போராடுவார், அதே மாதிரி ஹமாஸ் படையும் அழிச்சிருவாரு. அதனால ட்ரம்ப் வருவது ஒரு சிறந்த நிலையா இருக்கும்னு சொல்லிட்டு பென்கியூர் ஒரு தனி நிலைப்பாட்டு இருக்கிறார். அப்ப பென்கியூர் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய யாயிர் லாபித் தலைமையிலான கட்சியுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கார ஒரு ஐயம் எழுது. ஒருவேளை நெத்தன்யாஹு வீழ்த்தப்பட்டால் அந்த யாயிர் லாபித் ஆட்சிக்கு வந்தால் பென்கியூர் அந்த கட்சியில சேர்ந்து டொனால்டு ட்ரம்ப்புடைய வெற்றியை கொண்டாடி அதற்கான ஆதரவு எடுத்துக்குவாரோ அப்படிங்கிற மாதிரியும் இந்த விஷயத்தை பார்க்க முடியுது. ஸோ இவ்வளவு பேச்சுக்கள் பேசின இந்த நெத்தன்யாஹுவுக்கு இன்னைக்கு அமெரிக்காவுடைய செனட் கூமுட்டைகள் ஆட்டு மந்தைகள் இன்னைக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்துருக்காங்க. ஆனால் 2 பேர் விதிவிலக்கு. ஒருத்தவங்க ஒரு முஸ்லீம் சகோதரி, இந்த சகோதரி பேர் பார்த்தீங்கன்னா ரஹீதா தலீஃப். ரஹீதா தலீஃப் அவ்வளவு செனட் உறுப்பினர்கள் இருக்காங்க. அதன் மத்தியில் கையில் நீ செய்வது இனப்படுகொலை, இதுக்கு நம்ம கேவலப்படணும், வெக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதாகை ஏந்தி அந்த ரஹீதா தலீஃப் என்று சொல்லக்கூடிய அன்பு சகோதரி அந்த காங்கிரஸ்ல இந்த பலஸ்தீன் மக்களுக்காக குரல் கொடுத்திருக்காங்க. மறுபக்கம் இதே காங்கிரஸுடைய ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபர், இவருடைய பேர் பார்த்தீங்கன்னா பெர்னி கட்ஸ் என்று சொல்லக்கூடிய நபர், பெர்னி சன்ஸ். இந்த நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா, வெளியே காங்கிரஸுடைய உறுப்பினராக இருந்தாலும் பெரிய பேசுவதற்கான வாய்ப்பு இல்லை, ஒரு வயது முதிர்ந்தவன் வைங்களே, இவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. இந்த நெத்தன்யாஹு ஒரு தீவிரவாதி தான், ஆனால் அதை தாண்டி இவன் ஒரு பைத்தியக்காரன், அது இல்லாமல் பொய்யன், இவன் பேசுவதெல்லாம் முட்டாள்தனமானது, பொய்யானது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த இந்த பெர்னி என்று சொல்லக்கூடிய இந்த செனட்டுடைய முன்னாள் உறுப்பினர் முன் வச்சிருக்கிறார். ஸோ அப்போ இவ்வளவு எதிர்ப்புகள் வெளியிருந்து வருது. அதே போல முன்னாள் செனட் உறுப்பினர்கள், இந்நாள் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள்னு சொல்லிட்டு இன்னைக்கு நெத்தன்யாவுக்கு கடுமையான எதிர்ப்பு கொண்டு தான் இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேலுடைய குடிமக்கள் இவர்கள் இன்னைக்கு கடுமையாக கோபம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா இவருடைய 45 நிமிஷம் உரையில பனை கைதிகளை மீட்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தை கூட பயன்படுத்தாதனால இஸ்ரேலுடைய குடிமக்களே இன்னைக்கு நெத்தன்யாஹு மேல பயங்கர கடுப்பாகவும் மிகப்பெரிய கோபத்திலும் இருக்கிறாங்க. அதன் விளைவாக அவர்கள் மீண்டும் டெல்லவியூவில் இன்னைக்கு நெத்தன்யாஹு பதவியில் விலக வேண்டும், இந்த ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு குக்குரல் இட்டுக்கொண்டு இன்னைக்கு நெத்தன்யாஹுக்கு எதிராக இன்னைக்கு இஸ்ரேலில் போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்மளால இங்கே பார்க்க முடியுது. மறுபக்கம் இன்னைக்கு சீனா, ரஷ்யா பல்வேறு ஆரோக்கியமான ஒரு விஷயங்களை ஆசிய நாடுகளில் முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க. அதில் நான் நேற்று சில விஷயங்களை சொன்னேன். யமனுக்கும் சவுதிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய முரண்களை நீக்குவதற்கான சில ஏற்பாடுகளும் சமாதான நடவடிக்கையும் ஏற்படுத்துறாங்க. அதே போல ஈரானுக்கும் சவுதிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய சில கசப்பான விஷயங்களை ஒன்று சேர்க்கணும்னு சொல்லிட்டு இதே ரஷ்யா, வடகொரியா மற்றும் சீனா போன்ற நாடுகள் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இன்றைய வேளையில பலஸ்தீனுடைய அமைப்புகள் எல்லாத்தையும் சீனா அழைச்சி அவங்க மத்தியில் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த வேலையிலையும் மறுபக்கம் சிரியாவுக்கும் இந்த துருக்கிக்கும் மத்தியில் ஒரு கிளாஸ் இருந்துச்சு. அவங்க 2 பேரையும் உட்கார வச்சு சில விஷயங்களை பேசிட்டு இருக்கிறாங்க. இன்றைய தேதியில ரஷ்யாவுடைய தலைவர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் மாஸ்கோவுக்கு சிரியாவுடைய தலைவர் பஷார் அல்-அசத்தை அழைச்சு மத்திய கிழக்கில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும், சிரியாவுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும், இன்னும் என்னென்ன மாற்றங்கள் செய்யலாங்கிற மாதிரி பலகட்ட விஷயங்களை பேசிட்டு இருக்கிறார். இது ஒரு முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேச்சா காணப்படுது அப்படிங்கிறதான் போர் வல்லுநர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு. மறுபக்கம் இன்னைக்கு அமெரிக்காவை இன்னைக்கு கதற விட்டுட்டு இருக்கிறாங்க சீனா மற்றும் ரஷ்யா. சீனா மற்றும் ரஷ்யாவுடைய அணுகுண்டு போர் விமானங்கள் எல்லாமே அமெரிக்காவுடைய அலாஸ்கா என்று சொல்லக்கூடிய மாநிலத்திற்கு மேலே பறந்து கொண்டு ரோந்து செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி தான் அண்மையாக காலையிலேருந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த ரோந்து எதற்கு அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் வரக்கூடிய சமயத்தில் அவர்களை உளவியல் ரீதியான ஒரு அச்சத்தில் ஆழ்த்தணும். மேலும் இது 3ஆம் உலகப் போருக்கான சில படிக்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு போர் வல்லுநர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரோந்து பணி மூலம் இன்னைக்கு அமெரிக்கா பயங்கர காண்டா இருக்கேடா, சீனாவும் ரஷ்யாவும் ஒன்று சேர்ந்துங்கன்னா டலிக்க பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அலாஸ்கா மேலே கிட்டத்தட்ட 4 போர் விமானங்கள் நினைக்கிறேன் விடாமல்
பறந்து கொண்டு ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. மறுபக்கம் ஹிஸ்புல்லா தங்களது தாக்குதலை எந்தவித தவறும் இல்லாமல் தொடர்ந்து இஸ்ரேல் மேல நிகழ்த்திட்டு இருக்கிறாங்க. இன்று கிட்டத்தட்ட 12 தாக்குதல்கள் வெவ்வேறு இடங்கள்ல இஸ்ரேலுடைய பகுதியை நோக்கி ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளால இங்க பார்க்க முடியுது.